வெல்கம் டு TNIT. இப்போ ஃபோட்டோஷாப்பில் தேர்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் டே கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசோ டூல், மேக்னெட்டிக் லேசோ டூல், பாலிகான் லேசோ டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஏதாவது சைஸ் ஒன்று கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பிக் பண்ணி வச்சுருவேன். கலர் ஏதாவது வேணும்னா உள்ள பேக்ரவுண்ட் கலருக்கு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் இல்லை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா கலர் ஷோ ஆகும். இப்போ வந்து லேசோ டூலுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது, அப்ராக்சிமேட்டாக தான் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். பிக்சல் ரேஞ்ச் கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேசோ டூலுக்கு நம்ம பிக்சல் ரேஞ்ச் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கொடுத்திங்கன்னா இப்போ பாலிகான் லேசோ டூலுக்கு 2 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ண நான் பாலிகான் 2 சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளிக் பண்ணி தான் மூவ் பண்ண வேண்டியது. அதனால் அந்த இமேஜ் கார்னரில் கரெக்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அந்த இமேஜோட இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக வேணும்னா கிளிக் பண்ணணும். கொஞ்சமாக பக்கத்தில் கொஞ்சம் வளையிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி கூட கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே கிளிக் பண்ணி தான் நகர்த்திட்டே இருக்க முடியும். அப்படியே கிளிக் பண்ணி நகர்த்திட்டே வாங்க. ஓகேங்களா? பாலிகான் டூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து என்னது நம்ம நகர்த்தும் போது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாலிகான் லேசோ டூல். இப்போ பீரோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வளைக்க முடியாது. அப்படி நீங்கள் வளைக்கணும்னா பக்கத்தில் கிளிக் பண்ணி தான் போக முடியுமே. கார்னர் அந்த பிக்சரை ஒட்டி கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். பிக்சரை ஒட்டியே பாருங்கள், கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது சரியாக வந்து நீங்கள் பண்ணணுன்னா மெதுவாக பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணலாம். அது ஓகேங்களா? அந்த பிக்சரை ஒட்டியே கிளிக் பண்ணிகிட்டே வரணும். எந்த இடத்துல நம்ம பிக்சரை நான் செலக்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து முடிக்கணுமே. ஒரு பிக்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த எண்டில் வச்சணும் அந்த எண்டில் தான் முடிக்கணுமே. ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு கூட ஜூம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்++ ஜூம் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். இது அப்படியே நான் பக்கத்தில் கிளிக் பண்ணி எந்த இடத்துல தொடங்குறனோ அந்த இடத்துல வச்சு முடிக்கிறேன் பாருங்கள். முடிச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கனாலே போதும், செலக்ட் ஆகிரும் பிக்சர்ஸ். இப்போ மூவ் பண்ணி அங்கே போய் வச்சுக்கலாம். பிக்சரை மூவ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமா வைங்க. இப்போ கண்ட்ரோல்+T அந்த இது மேலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை கண்ட்ரோல்+T கொடுத்தாலும் அது செலக்ட் ஆகும். Alt+Shift ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பெருசாக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லேசோ டூல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்திட்டே வாங்க. கொஞ்சம் வேறு இடத்துல கொஞ்சம் உள்ளே மூவ் ஆகுற மாதிரி இருந்தோன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். பாலிகான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் நம்ம கிளிக் பண்ணி மூவ் ஆகணும். மேக்னெட்டிக் லேசோ டூல் நம்ம ஸ்டார்டிங் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்திட்டே வரணும். ஒரு சில இடத்துல உள்ளே போகிற மாதிரி இருந்தான்னா அப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல நகர்த்தணும். இந்த டூல் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர்ஸ் அதுக்கெலாம் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு பிளெயின் கலர் பேக்ரவுண்டு பிளெயினாக ஒயிட்டாக இருக்குன்னா அப்போ கிளிக் பண்ணும்போது அப்படியே நகர்த்திட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிக்சரை ஒட்டி அதுவே செலக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த மேக்னெட்டிக் லேசோ டூல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், அப்படியே நகர்த்திட்டே வந்திங்கன்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ அந்த இடத்துல முடிச்சிடணும். இப்போ மூவ் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க. இந்த பிக்சரையும் வந்து Alt+Shift யூஸ் பண்ணி பெருசாக்கிக்கோங்க.
அந்த லேயர் சுற்றி வர இது பண்ணணும்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் இது போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். குவிக் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஒரு தடவை கிளிக் பண்ண அப்படியே இழுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே இமேஜ் இருக்கோ அந்த இது இருக்கோ அதுவே வந்து செலக்ட் ஆகும். மூவ் டூல் யூஸ் பண்ணுங்க, அப்படியே நகர்த்தி வைங்க. பாருங்கள், இது கொஞ்சம் அக்யூரேட்டாகவே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென் டூல். பென் டூல் மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா இமேஜ் கட் பண்ணுறதுக்கெலாம் பென் டூல் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்களே. பென் டூல் பொறுத்த வரைக்கும் ஜூம் பண்ணிக்கோங்க, எங்கெல்லாம் இது இருக்கோ கார்னரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே இழுக்கணும். பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இழுத்து தான் மூவ் பண்ண முடியும் பென் டூல். நிறைய இமேஜஸ்ஸு டல் இமேஜ் அந்த மாதிரிலாம் கட் பண்ணணும்னா பென் டூல் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. இப்போ இமேஜ் பேக்ரவுண்ட் சரியில்லை ஆனால் உள்ளே இருக்க இமேஜ் நல்லா இருக்குன்ற போது பென் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஸ்டூடியோ அதிலலாம் பார்த்திங்கன்னா பென் டூல் வச்சு தான் கட் பண்ணுவாங்களே மோஸ்ட்லி இமேஜ். கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி இழுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு எந்த இடத்துல அப்படியே கார்னரில் வளைப்பாங்க. அப்படியே அது இந்த பென் டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் வளைக்கிறதுக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் அது. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர்ஸ் இமேஜை கட் பண்ணணும்னா பென் டூல் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்களே. இமேஜை ஒட்டி நம்ம கட் பண்ணணும். நம்ம பென் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்சல் ரேஞ்சும் நம்ம கொடுத்துக்கணும். அப்படியே ஒட்டி பிக்சரை ஒட்டி அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். அது ஜூம் பண்ணிக்கணும். பென் டூலை பொறுத்த வரைக்கும் ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கனால ஈஸியாக இருக்குது. பேக்ரவுண்ட் மல்டி கலர் இதுனாலும் இந்த பென் டூல் வந்து ஈஸியாக பண்ணலாம். அப்படியே ட்ராக் பண்ணி சப்போஸ் தப்பாக இது பண்ணிட்டிங்கன்னா கூட சப்போஸ் பேக்கில் போகணுன்னா கண்ட்ரோல் இசட் கொடுங்க. ஃபியூ ஸ்டெப்ஸ் இன்னும் பேக்கில் போகணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுக்கணும். அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. இமேஜை மூவ் பண்ணால் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் பாரை தட்டினீங்கன்னா ஹேண்ட் டூல் வரும். இப்போ இந்த ஹேங்கர் பாயிண்ட்டை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணால் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டெலீட் ஆகும். ஹேங்கர் பாயிண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா
கர்வ் டூல் யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே வந்து கன்வெர்ட் டு பாயிண்ட் டூல் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து மேலே கொண்டு போய் வைக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணலைன்னா. எப்படி வேணால் வளைக்கலாம். அப்படியே நகர்த்திட்டே போங்க. எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே வரணும். அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பிக்சரை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கண்ணா. இது கொஞ்சம் பிக்சரை ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணணும். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த பாயிண்டில் வச்சுட்டு பென் டூல் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் பிக்சல் ரேஞ்சு 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா பாருங்கள் அந்த பிக்சல் மார்க்கர் இப்போ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் செலக்ட் பண்ணுறதுல வந்து பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறதுல நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல் இருக்குது. உங்களுக்கு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த டூல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் லேசோ டூலு, பாலிகான் லேசோ டூல், குவிக் செலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பெயிண்ட் டூல் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.